அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் கூட்டறிக்கையில் கையெழுத்திட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், இதுக்கான காரணம் என்ன? விரிவான தகவல்கள். இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான் உட்பட ஏறக்குறைய 10 நாடுகளை உள்ளடக்கிய இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டினுடைய கூட்டம் சீனாவில் நடைபெற்று வருகின்றது. மேற்கு ஆசிய நாடுகள் உட்பட பல்வேறு நாடுகளிலும் தற்பொழுது தீவிரவாத செயல்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு என்பது இந்த நாடுகளுக்கிடையே, அதாவது சீனா, ரஷ்யா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பு சார்பில் கூட்டங்கள் நடைபெறும் பொழுது கடைசியாக கூட்டு அறிக்கை வெளியிடுவார்கள். அந்த அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டு அறிக்கையை கையெழுத்திடுவதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். சீனாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிலே அனைத்து உறுப்பு நாடுகளும் இணைந்துதான் கையெழுத்திட்டு கூட்டறிக்கையை வெளியிட வேண்டும். ஆனால் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக கூட்டு அறிக்கையிலே எந்தவிதமான கண்டனமும் இல்லாததன் காரணமாக இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கையெழுத்திடுவதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் இந்த கூட்டறிக்கையிலே பாகிஸ்தான் நாட்டுக்குள் இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் அமைப்பினர் நடத்தக்கூடிய தாக்குதல் சம்பவமும் அதனை கண்டிக்கக்கூடிய விதமான வாசகங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது எல்லை தாண்டிய பயங்கரவாத செயலில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. அதன் காரணமாகவே பகல்காமிலே தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது என்பதை உலகத்திற்கு ஆதாரங்களுடன் தொடர்ந்து இந்தியா அம்பலப்படுத்தி வருகின்றது. ஆனாலும் கூட இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிலே ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த நாடுகள் கூட்டு அறிக்கை வெளியிடும் பொழுது அதில் பகல்காம் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவோ அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானை கண்டிக்கும் விதமான வாசகங்களை இடம்பெற செய்யவோ இல்லை. எனவே தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கூட்டறிக்கையில் கையெழுத்திட முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார். உறுப்பு நாடுகளில் குறிப்பாக முக்கியமான ஒரு உறுப்பு நாடாக இருக்கக்கூடிய இந்தியா கையெழுத்திடாத சூழ்நிலையில் பாதுகாப்பு தொடர்பான அந்த கூட்டறிக்கை வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு இல்லாமலேயே இருக்கின்றது. இணைப்பிலே இருங்க ராஜகுமரன், தொடர்ந்து பேசலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.